நம்ம இப்போ எதுக்கு இந்த போஸ்ட்ல இருக்கணும் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஐட்டத்தை பார்க்க போகிறோங்க. அது காணிக்கிறேன் நண்பா, அதையும் நீங்கள் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒரு ஃபுட்டு ஒன்று வச்சுருக்காங்க, அதையும் உங்களுக்கு காட்டுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள் நண்பா, வாங்க பார்க்கலாம். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, உள்ள நம்ம தம்பியா போல படுத்து நெளிஞ்சு கிடக்காருங்க. எங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். தரமாக கிடக்காரன் நண்பா. நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம் நண்பா. என்ன ஃபுட்டு வச்சுருக்காங்கன்னா கோழி தாங்க வச்சுருக்காங்க, அதாவது நாட்டு சேவலை வச்சுருக்காங்க. அதுக்கு ஃபுட்டு அங்கே. அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, இவருக்கு எப்படின்னா 2 மாதத்துக்கு இல்லை சாரிங்க 1 மாதத்துக்கு 2 கோழியாங்க அப்படி தான் கொடுப்பாங்களா. இவர் இடையில கேப்னு ஒன்றுமே கிடையாது போல இருக்குது. ஸோ தண்ணி வச்சுருக்காங்க. அது போக 1 மாதத்துக்கு 2 கோழி தான் ஃபுட்டே எடுப்பார். அவர் பாட்டு அசையமாக அப்படியே இருக்காரு. ஒரு முழு கோழியை தின்னார்னா கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு தாக்கு பிடிப்பார் நினைக்கிறேன். நம்ம அந்த மாதிரி தான் கான்செப்ட் படி நடக்குது. மூணு இருக்காரு. உண்மையிலே சொன்னோம்னா காய்ஸ் வேற லெவலில் கிடக்காருங்க படுத்து. அவர் பார்க்கும்போது நமக்கு புல் அரிக்குது. அதாவது கூண்டுக்குள்ளே தான் இருக்காரு. அதை பார்க்கும்போதே நமக்கு புல் அரிக்குது நண்பா. லைவாக கிட்ட வச்சு பார்த்தா அவ்வளோதான் கதை முடிஞ்சுப்போம். நம்ம அடுத்த அடியில் பார்க்கலாங்க வாங்க.